ட்ரேடிங்ல நெறைய லாபம் பார்க்கணுமா? சூப்பரான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா என்ன பண்றது? நான் எந்த ஷேர்ஸ் வாங்குனாலும் இறங்கிடுது. இல்ல நானே லாஸ் புக் பண்ணிட்டு வெளிய வந்துடுறேன். அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ட்ரேடிங்ல எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் ட்ரேடிங்ல பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் ஹேமா அமர்நாத். என்னோட சேனல் நேம் திங்க் டூ ரீச். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷன குடுத்துருங்க. நம்ம எல்லாரும் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸும் இருக்காது. சில நேரங்கள்ல நஷ்டங்கள் கூட வந்துரும். ஆனா நெறைய பேர் நம்ம பார்க்கும்போது, "நான் சூப்பரான ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன். என்னோட ப்ராஃபிட்டயே நான் டபுள் ஆக்குனேன்." இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பார்த்ததும் இன்னும் நமக்கு கில்ட்டி ஃபீல் வந்துரும். என்னடா! நாம மட்டும் தான் மார்க்கெட்ல கரெக்ட்டான ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லையா? மத்தவங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேள நம்ம வாங்குன ஸ்டாக் சரியில்லையா? இல்ல கரெக்ட்டான பொசிஷன்ல எடுக்கலையா? இல்ல கரெக்ட்டான ஷேர்ஸ் நம்ம வாங்கலையா? அப்படின்னு நெறைய யோசனை நமக்கு இருக்கும். உண்மைய சொல்லணும்னா, நாம பண்ற ஒரு சில மிஸ்டேக்ஸால தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நாம ஒரு நாளும் ஒத்துக்கிறதே இல்ல. என்னது? மார்க்கெட் சரியில்ல, நாம வாங்குன ஷேர்ஸும் சரியில்ல அப்படின்னாலும் அதுக்கு நாம தான் காரணமா? கொஞ்சம் இப்படி யோசிங்களேன். பணம் நம்மளோடது, ஷேர்ஸும் நாம தான் பை பண்றோம். அப்போ இதுல லாபம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் அதுக்கு நாம தானே பொறுப்பு. பொதுவாவே நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் ட்ரேடிங் பண்ணும்போது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மார்க்கெட் இஸ் ஆல் அபௌட் டைமிங் அப்படின்னு சொல்வாங்க. நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த 2ஓட டைமிங்கும் கரெக்ட்டா இருக்கணும். நாம ஒரு ஸ்டாக்ஸ ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸ்ல பை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம்னா, அந்த பிரைஸ் வந்ததும் நாம அந்த டைமிங்ல கரெக்ட்டா பை பண்ணிரணும். இதுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும். ட்ரேடிங்ல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோட பிரைஸ் கடகடன்னு ஏறிட்டே இருக்குன்னா, கரெக்ட்டா நம்ம அந்த மொமெண்டம்லயே என்ட்ரி ஆகி, அது ரிவர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நாம எக்ஸிட் ஆயிடணும். பிரைஸ் பயங்கரமா ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறதால அத தொரத்தி புடிச்செல்லாம் நம்ம வாங்க ட்ரை பண்ணக்கூடாது. நாம ட்ரேடிங்க்கு வந்துட்டோம்னாலே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாம் கொஞ்சமாவது நம்ம கத்துக்கணும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிய மட்டும் இதுல நீங்க அப்ளை பண்ணிடுங்க. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்ல கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்றோம்னா பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி படி 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து அதுல ஹையர் ஐ பிரேக் பண்ணும்போது நாம பை பண்ணிடணும். ஒரு மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹையர் லோ பிரேக் பண்ணும்போது நாம கரெக்டா எக்ஸிட் ஆயிடணும். ஆர்எஸ்ஐ அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் இதை பை பண்ணும்போது 70க்கு மேல இல்லாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ 80க்கு மேல கிராஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அலர்ட்டா எக்ஸிட் ஆயிடுங்க. மேல ஏற ஏற ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி சப்போஸ் ரிவர்ஸ் ஆனா கூட நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஆச்சு அப்படிங்கறத நம்மளால கொஞ்சமாவது கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம எப்படி பண்ணலாங்கிறதாவது நம்ம கத்துக்க முடியும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ட்ரேட்ல என்ட்ரி ஆகும் போதே நம்ம இந்த ஷேர் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும், எந்த இடத்துல நாம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்டே நம்ம டிசைட் பண்ணிக்கிறது. நிறைய பேர் ட்ரேடிங்ல கம்மியான ப்ராஃபிட்லயே வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அகைன் அகைன் அவங்க ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண மறந்துட்டு லாஸ் அதிகமா பண்ணிக்குவாங்க. ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிவைஸ்டு ஸ்டாப் லாஸ் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பார்த்துக்க ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த டேவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு நம்ம ஓப்பன் ஆன டைம்ல இருந்து க்ளோஸ் ஆகுற டைம் வரைக்கும் அந்த மார்க்கெட்லயே நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இதுவே இன்ட்ராடே பண்றீங்கன்னா 2 இல்லது 3 ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துருங்க. இது பண்ணாம மேலும் மேலும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஓவர் ட்ரேட் ஆயிடும். அதே மாதிரி இன்ட்ராடேக்குன்னு வாங்கிட்டு அதோட விலை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை கேரி ஃபார்வர்ட் பண்றேன் அப்படிலாம் பண்ணவே கூடாது. அடுத்தடுத்த நாட்கள்ல அதனோட விலை இன்னும் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க இன்ட்ராடேக்குன்னு வாங்குறீங்கன்னா அன்னைக்கே அதை வித்துட்டு இன்ட்ராடேலயே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு சில பேர் வந்து ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு லாஸ் ஆகிடும். ஆனா லாஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக, பார் நான் இத இன்னைக்கு விடவே மாட்டேன்னு அன்னைக்கு தான் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து சபதம் எடுப்பாங்க. நான் இதுல இருந்து இன்னைக்கு ப்ராஃபிட் எடுக்காம நான் வெளிய வரவே மாட்டேன் அப்படின்னு மேலும் மேலும் அதுல ட்ரேட் பண்ணி கடைசில ஃபுல் லாஸ் தான் நீங்க புக் பண்ணணும். மோரோவர் நீங்க நார்மல் மைண்ட் செட்ல இல்ல அப்படிங்கிறப்போ தான் நாம இந்த மாதிரி ரிவெஞ்ச் எல்லாமே எடுக்க ஆரம்பிப்போம். ஆனா அது ரிவெஞ்ச் தான் அப்படின்னு தெரியாம அந்த சிஸ்டம் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருப்போம். கண்டிப்பா லாஸ் நமக்கு தாங்க. இந்த மைண்ட் செட்ட கொஞ்சம் மாத்திக்கிட்டு
இன்னைக்கு லாஸ் புக் பண்ணிட்டோமா? சரி ஓகே. அடுத்த நாள்ல கூட மார்க்கெட் ஓப்பன் ஆக தான் போகுது. எல்லா ட்ரேடும் நடக்க தான் போகுது. ஸோ பொறுமையா இருந்து கரெக்ட்டான டைம் பார்த்து, கரெக்ட்டான என்ட்ரி, கரெக்ட்டான எக்ஸிட் குடுத்தோம்னா, லாபத்தோடவே நம்ம வெளிய வர முடியும். ட்ரேடிங்ல நெறைய பேர் மிஸ் பண்ற ஒரே விஷயம் பொறுமை. ஒரு பொசிஷன எடுத்துட்டா, எனக்கு உடனே ப்ராஃபிட் வந்துடணும். என்னோட பணம் அப்படியே டபுள் ஆகிடணும். அப்படிங்கிற தாட்ஸோடவே நாம இதுல என்ட்ரி ஆகுறது. இதனாலேயே நாம இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் ஸ்க்ரீனையே பார்த்துட்டே இருப்போம். அது ஏறி இறங்குறப்போலாம் நம்ம ஹார்ட் பீட் கூட பக்கு பக்கு அப்படின்னும். பொதுவா இந்த இம்மீடியட் பிரைஸ் மூவ்மெண்ட்லாம் ஒரு பெரிய கம்பெனியோட நியூஸ் எதுனா வந்தா, இல்ல நல்ல ஒரு ரிசல்ட் எதுனா கம்பெனியோட ஷேர்ஸ் ரிசல்ட் வந்தா, அந்த மாதிரி நேரத்துல தான் நடக்குமே தவிர, எல்லா நேரங்கள்லயும் நடக்காது. பொசிஷனல் ட்ரேட்ல நமக்கு 1 ஆர் 2 மந்த்ஸ் கூட நமக்கு டைம் ஃப்ரேம் எடுத்துரும். நாம எதிர்பார்க்குற ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு டெஃபினட்டா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வித் ஸ்டாப் லாஸோட. ட்ரேடிங்லயே பெரிய பார்ட் இதுதாங்க. ஏன் நம்ம லைஃப்லயே கூட இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் ஹேண்ட்லிங் எமோஷன்ஸ். ஜென்ரலாவே நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட கிரீட், நம்மளோட ஃபியர் இதெல்லாம் ரொம்ப அதிகமா ஆகிடும். நாம ஒரு ஸ்டாக்ஸ 10% நமக்கு அதுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதுவும் ஒரே வாரத்துல. ஆனா அது நமக்கு பத்தாது. இன்னும் 4 முறை நம்ம அந்த ப்ராஃபிட்ட பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மள கையிலேயே நம்மளாலேயே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் எதுல எதுல நமக்கு லாபம் அதிகமா வரும் அப்படிங்கிறது நம்மளோட தேடலே அந்த பக்கம் போயிடும். உடனே நமக்கு கண்ணுக்கு படுறது எதுன்னா ஆப்ஷன்ஸ் தான். அது என்னன்னு கூட தெரியாம அதுல போய் நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். அதே மாதிரி நம்ம 2 முறை லாஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்க்கெட்ல பணம் போட்ட எவனுமே பணத்த திருப்பி பார்த்ததே கிடையாது. இந்த மார்க்கெட்டே இப்படிதான். இது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு புலம்பவே ஆரம்பிச்சுருவோம். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்னா, அது கரெக்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, டிசிப்ளின் தாங்க. இன்ட்ராடே பண்றோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, வெளிய வந்துரணும். அந்த டே ஃபுல்லா வேற கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் பார்த்து குழப்பிக்கிட்டு, இந்த கம்பெனி ஷேர் ஏறுது, இந்த கம்பெனி ஷேர் ஏறுதுன்னு நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. இதுல நான் லாபம் பார்த்துருவேன் அப்படின்லாம் நினைச்சு பேராசை எல்லாம் படவே கூடாது. அழகா நமக்கு லாபம் வந்துச்சா, சூப்பரா நம்ம எக்ஸிட் ஆகி வெளிய வந்துரணும். மார்க்கெட் எப்படி இருந்தாலும், நமக்கு மைண்ட் செட் சரியா இல்லன்னா, நம்ம எடுக்கிற எந்த பொசிஷனும் சரியா இருக்காது. அதுக்கு நம்ம பொசிஷன் எடுக்காம அமைதியாவே இருந்துடலாம். ட்ரேடிங்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா, நாம உடனே எக்ஸிட் ஆயிடணும். சில நேரத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும், திரும்பவும் ரெக்கவர் ஆகி நாம நினைச்ச டார்கெட்ட அச்சீவ் பண்ணிரும். இதையே மைண்ட்ல வச்சுட்டு, அடுத்த ட்ரேட்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்தாலும், நாம மறுபடியும் அந்த இடத்துல விக்காம, எப்படியும் டார்கெட் அச்சீவ் பண்ணுதுல்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம்னா, டெஃபினட்டா இந்த முறை இன்னும் கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு பெயின் தான் அதிகமாகும். வி ஷுட் நாட் மிக்ஸ் அவர் ட்ரேடிங் எமோஷன்ஸ் இன் அவர் பெர்சனல் லைஃப். இதுல நம்ம தெளிவா இருக்கணும். எப்பவுமே அதிகமான லிவரேஜ் நம்ம எடுக்கவே கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அப்போசிட்டா நாம ட்ரேட் பண்ணவே கூடாது. இந்த மார்க்கெட் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா ட்ரேட் பண்றதெல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு விஷயத்த மைண்ட்ல நாம தெளிவா வச்சுக்கணும். மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். நான் சொன்ன இந்த ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான ப்ராஃபிட்டோட நீங்க ட்ரேட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.